எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட்டு திருச்சி மாவட்டத்தில் நாவலூர் அப்படிங்கிற இடத்துல கேரளா மாடல் ரூஃபிங்கு முருகர் கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் வாரண்டியில் 22x18 அப்படிங்கிற சைஸில் உள்பக்கம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மண் ஓடு வந்து போட்டு மேலே வந்து ஓடு மாதிரி இருக்கிற மேட் ஃபினிஷிங் ஷீட் போட்டு இந்த ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த ரூஃபிங்கை பற்றி இந்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படி பார்க்குறவங்க வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்கணுன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 6000 ஃபோட்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் எல்லாமே குவாலிட்டியாக ஓப்பன் ஆகும். அதுக்குண்டான செட்டப் வந்து பண்ணியாச்சு. நீங்கள் ஃபோட்டோஸ் பார்க்கணுன்னா அப்படி பார்த்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஹலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் லிங்க் வரும். அதுலேயும் எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் எங்களை யூடியூப்பில் பார்த்துட்டு தான் கூப்பிட்டாரு. நிறைய நாள், அதாவது ரொம்ப நாளாக நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நம்மளோட பேச்சுவார்த்தைகள் பிடிச்சி நம்மளோட குவாலிட்டி வேலைகள்லாம் நல்லா இருக்குதுன்னு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு. முன்னாடியே ஃபோன்லேயே சொல்லியிருந்தோம், இந்த சைஸுக்கு இவ்வளோ ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பரவாயில்ல, வந்து பாருங்கள், அட்வான்ஸ் கொடுக்குற வேலையை தொடங்குங்க. எனக்கு ஒரு இது வந்து கோயில் இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்பான்சர் இருக்காரு, அவர் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் நேரில் போய் பார்த்துட்டு கொட்டேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அட்வான்ஸை வாங்கிட்டு இந்த வேலையை அவர் சொன்ன டைமில் அந்த கோயிலோட ஃபங்க்ஷனுக்குள்ளே நாங்கள் நீட்டாக வந்து முடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைப் எல்லாமே அப்போலோ எம்எஸ் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே போடுற ஓடு பார்த்தீங்கன்னா கர்நாடகா கிளேட்டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். கேரளா கிளேட்டைல் நாங்கள் போடுறது கிடையாது, கர்நாடகா ஓடு போட்டிருக்கோம். அதே மாதிரி மேலே போட்டிருக்கிற இந்த ஓடாக தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து ஓடு கிடையாது, ஓடு மாதிரிக்கிற ரூஃபிங் ஷீட்டு, இரும்பு ஷீட்டு. ஏன்ப்பா இப்போ நிறைய ஷீட்டு வந்துருச்சு மார்க்கெட்டில், நீங்கள் ஏன் இரும்பு ஷீட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷீட்டை விட வேறு எந்த ஷீட் லைஃப் வரல, அழகா இல்லை, குவாலிட்டி மிஸ் ஆகுது. அதனால் இன்னமும் நாங்கள் வந்து இரும்பு ஷீட்டை நம்புகிறோம். அது நல்ல லைஃப் வருது. இரும்புனா இரும்பு கிடையாதுங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். ஆக்சுவலாக அது மெக்னீசியம் ரூஃபிங் ஷீட்டு. இதில் வந்து மெக்னீசியம் அலா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா துருவே பிடிக்காது. மேலே இருக்கிற பெயிண்ட் வந்து மேட் ஃபினிஷிங் பெயிண்ட், கலர் ஃபேடிங்கும் ஆகாது. எல்லாமே குவாலிட்டியாக என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எந்த வேலைக்காக இருந்தாலும் பொருந்தும். ப்ராப்பராக வந்தோம், கொட்டேஷன் கொடுத்தோம், அட்வான்ஸ் வாங்கினோம், அவர் சொன்ன டைமில் முடித்தோம். எந்த ஒரு மன உளைச்சல் ஆளாக்காமல், எந்த டென்ஷன் இல்லாமல், ஒரு வாக்குவாதம் பண்ணாமல் வேலையை முடித்தோம் இல்லையா. ஸோ இதுதான் அந்த ஒழுக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை நல்லா இருக்குதா பாருங்கள், வீடியோவில் பார்க்குறவங்கள தான் கேட்குறேன். வேலை நல்லா இருக்கா, அப்பியரன்ஸ்லாம் ஓகேவா? அப்போ இந்த வேலை சரியான வேலைக்காரன் செஞ்சுருக்கிறான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற திறமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 குவாலிட்டிஸையும் வச்சு தான் தமிழ்நாட்டிலேயே இந்த கேரளா டைப் ரூஃபிங்கை பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க்கு உங்களுக்கும் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஒர்க் பண்ணும்போது உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு சிவில் ஒர்க்கு, பெயிண்ட் ஒர்க்கு, ஆளுங்க தங்குறதுக்கான வசதி, கரண்ட் வசதி, இந்த 4 சப்போர்ட் உங்கள் சைட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா வேலைகளும் நாங்கள் செஞ்சு இந்த மாதிரி ரூஃபிங்கும் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூ கூட ஆட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். கஸ்டமர் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன எங்களை பற்றி நினைக்கிறாரு, எப்படி இந்த வேலையை முடிச்சோம் அப்படிங்கிறத நீங்கள் அவர் பேசுகிறதன் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ரேட் வைஸ் கம்பேரிசன் பண்ணாதீங்க. ஏன்னா குவாலிட்டியாக ஒரு விஷயத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா ரேட் வைஸ் கம்பேரிசன் இப்போ ஒருத்தர் வந்து 300 ரூபாய்க்கு பண்ணுறாரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்னா நான் 280 ரூபா கொடுத்தா தான் நீங்கள் வேலை கொடுப்பீங்க, அப்போ தானே அந்த வேலை கிடைக்கும். அப்படி அந்த கான்செப்ட் வந்து இந்த வேலையை கொண்டுட்டு போக முடியாது. ஏன்னா 280 ரூபாய்க்கு பண்ணுறோம் அப்படின்னா 300 ரூபாய்க்கு உண்டான குவாலிட்டியில் அது இருக்கும், 280 ரூபாய்க்கு உண்டான குவாலிட்டியில் இது இருக்கும். அப்படின்னா அதை குவாலிட்டி வந்து ஸ்ரிங்க் பண்ணணும், குறைச்சா மட்டும்தான் அதை வந்து அந்த மாதிரி கொண்டு போக முடியும். அந்த டார்கெட் என்கிட்ட இல்லை. நான் வந்து வேலை செய்கிறேன், என்ன லாபம் வேணுமோ எடுத்துக்கிறோம், என்ன செலவாகுதோ எடுத்துக்கிறோம், நல்ல ரூஃபிங்கை நல்லதாக கொடுக்குறோம், அவ்வளோதான் நம்மளோட டார்கெட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் எங்ககிட்ட கம்பேரிசன் நீங்கள் பண்ணவே வேண்டாம். எல்லாரோட அதிகமாக காசு வாங்குகிறோம். நீங்கள் காஸ்ட் கம்பேரிசன் பண்ணால் எங்களுக்கு ஃபோனே பண்ணாதீங்க, 100% வேறு இடத்துல பண்ணிக்கோங்க. இல்லைங்க எங்களுக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு வேலைலாம் நல்லா இருந்தால் நான் காசு கொடுப்பேன், நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னா எனக்கு ஓகே தான் அப்படின்னா மட்டும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நான் வந்து திருச்சி மாவட்டம், இது நவலூர் குட்டப்பட்டு. இது ஒரு நல்ல கிராமம், அமைதியான கிராமம். இங்கே வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று ஒரு 3 வருஷம் ஆச்சு ஆரம்பித்து கோவில் பூஜை போட்டு செஞ்சிட்ருக்கோம். இங்கே ஒரு 8 அடியில் ஒரு பைரவர் வச்சுருக்கோம். இங்கே நல்லா பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது. இதில் வந்து முருகன் ஆலயம் வந்து ஒரு கேரளா மாடலில் ஒரு செட்டு போடணும்னு ஒரு ஆசை. அதை நம்ம கேஎம்சி ரூப்பில் யூடியூப் சேனல் மூலியமாக நான் பார்த்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கால் பண்ணி இது மாதிரி பேசுங்க, செய்யணும் அப்படின்னு.
கொஞ்சம் அந்த கோயில் வேலை ஆரம்பிக்காதனால கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் கூப்பிட்டு இது மாதிரி ஒரு செட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். வந்து பார்த்தாங்க. இடத்த வந்து பார்த்துட்டு போயிட்டு உடனே நாங்கள் இப்போ சிவராத்திரிக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக ஒரு செட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். உடனே வேலையை ஆரம்பித்து எங்களுக்கு ஒரு 10 நாளில் நல்ல சிறப்பாக நல்லா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லா போட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.